யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த சந்தோஷம். யாரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம். ஆரடி கூந்தல் காலடி பட்டு மோதுவதென்னடி சந்தோஷம். ஆரடி கூந்தல் காலடி பட்டு மோதுவதென்னடி சந்தோஷம். ஆரடி வந்தார் என்னடி சொன்னார் ஏனடி இந்த உல்லாசம். அலைய பார்த்துக்குங்க. ஆரடி கூந்தல் அள்ளி மூடிச்சு. இது என்னன்னா 1963 வானம்பாடிங்கிற படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். டிஎம் சௌந்தரராஜன் அதே மாதிரி மற்ற கலைஞர்கள் அதில் இடம்பெற்றிருப்பாங்க. இந்த பாட்டை பாடினது எல்ஆர் ஈஸ்வரி. கேவி மகாதேவன் இசையமைப்பு. 1963 வந்த படம். இந்த படத்தில் முடியை பற்றி தான் ஆரடி கூந்தல் அள்ளி முடித்து. அப்போ அந்த கூந்தலுங்கிறது ரொம்ப கவிஞர்களுக்கும் மற்ற வாழ்க்கை முறைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கூந்தல் கருப்பு ஆஹா, குங்குமம் சிவப்பு ஆஹா, எதுவும் கவிஞர் கண்ணதாசன் இருந்தா. அதனால் இந்த கூந்தலை பற்றி கவிஞர்கள்லாம் மிக அருமையாக வர்ணிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அந்த முடி ஏன் முக்கியம், நமக்கு தலையில் முடி இருக்குது, அதோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம அதை பற்றி யோசனை பண்ணியிருக்குமா இல்லையாங்கிறது கூட எனக்கு புரியாது. காரணம் பைபிள், வேதாகமம் பைபிள்லேயே புதிய ஏற்பாட்டில் அந்த முடியை பற்றி, எப்படி முடியை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மிக அழகாக கொரிந்தியர் அதிகாரத்திலையும் மத்தேயு அதிகாரத்திலையும் அதே மாதிரி எண்ணாகமம் அதிகாரத்திலையும் இப்படி லேபியாகமம் அதுலேயும் பல இடங்களில் இந்த முடியை பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த பைபிளில் சொல்ல முடிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முடிங்கிறது ஒரு அடையாளம், ஒரு டிவோஷன், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு மகிமை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அதுமாதிரி அந்த பைபிள்லேயே என்ன சொல்லியிருக்குன்னா, முடி ஆண்கள் மிக ஷார்ட்டாக கச்சிதமாக வச்சுருக்கணும். கழுத்துக்கு கீழே போனால் அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்கணும். காரணம், பெண்களுக்கு அந்த தலைமுடிங்கிறது ஒரு முக்காடு அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பைபிளில் முடியை இப்படித்தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேதாகமம் பைபிள்லேயே முடியை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதை நான் அந்த ரெஃபரன்சஸை நீங்கள் பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். அதில் சொல்லியிருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கவிஞர்கள் ஆனாலும் சரி, வேதம் ஆனாலும் சரி, ஆன்மீகத்துலேயும் சரி, கலையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த தலைமுடிக்கு முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூ ஹவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் முடிக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். ஏதோ தலைக்கு அலங்காரம் அப்படிங்கிறது இல்லை. அது உயிருள்ள ஒரு பொருள். முடிக்கு உயிர் இருக்குது, அதுக்கு ரத்த ஓட்டம் தேவைப்படுது. ஸோ ஏறத்தாழ ஒரு முடிங்கிறது 6 to 8 வருஷம் இருக்கும். அது உதிரும்போது புதிய முடி முளைச்சி விடும். எனவே முடிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தலைமுடிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் அந்த முடியை பற்றி தான் நான் பேச போகிறேன். நன்றி, வணக்கம்.